மக்களே வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல வந்துட்டு எல்லாருக்குமே உள்ள ஒரு காமனான கொஸ்டின் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, என் கம்பெனில 1 இயர் முடிச்ச உடனே நான் கிராஜுவேட்டி வாங்குறதுக்கு எலிஜிபிளா இல்லையான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேக்குறீங்க. உங்க எல்லாருக்குமே புரியுற மாதிரி ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கிராஜுவேட்டியை வந்து எங்க அதிகமா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஆக்ட் நம்ம ரெஃபர் பண்ணி ஆகணும். கோட் ஆன் சோஷியல் செக்யூரிட்டியில கிராஜுவேட்டி ஆக்டை பத்தி கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஆக்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, அதாவது 1 இயர் முடிச்சோடனே நீங்க கிராஜுவேட்டி அமௌண்ட்டை வாங்கிக்கலாம். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த கண்டிஷன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க அந்த கம்பெனில ஃபிக்ஸ்டு டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் கீழே வேலை செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நிறைய பேருக்கு உள்ள டவுட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸ்டு டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட்லாம் என்ன அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு கேண்டிடேட்டா ஒரு கம்பெனிலேருந்து ஆஃபர் லெட்டர் வாங்குறோம்னா இல்லை எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர் வாங்குறோம்னா, அந்த எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர்ல இந்த டேட்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, என் கம்பெனில கண்டினியூஸா ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த ஃபிக்ஸ்டு டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்ல மாச்சு, இந்த ஃபிக்ஸ்டு டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட்ல கிளியரா என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா, அதாவது என் கம்பெனில வந்துட்டு இந்த டேட்ல நீ ஜாயின் பண்ண போற, ஜாயின் பண்ணி இந்தந்த ஒர்க்லாம் என் கம்பெனில பண்ண போற, பண்ணி முடிச்சுட்டு கரெக்டா வந்து இன்னொரு பர்டிகுலர் டேட் அப்ப என் கம்பெனியை விட்டு போற அப்படின்னு சொல்றத ரொம்ப கிளியரா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். 1 ஏப்ரல் 2026 வந்து என் கம்பெனில ஜாயின் பண்றேன். அதுவே உன்னோட லாஸ்ட் ஒர்க்கிங் டே, அதாவது கம்பெனியை விட்டு எப்போ போறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 30th December 2027 என் கம்பெனியை விட்டு போற அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு பீரியடை கிளியரா மென்ஷன் பண்ணி உங்களுக்கு ஒரு ஆஃபர் லெட்டர் தராங்கன்னா அதுக்கு பேர் தான் ஃபிக்ஸ்டு டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபிக்ஸ்டு டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் கீழே நீங்க கவர் ஆகுறீங்கன்னா அப்போ வந்து இந்த கிராஜுவேட்டி வாங்குறதுக்கு நீங்க எலிஜிபிள் ஆயிடுவீங்க. அப்போ கிராஜுவேட்டி படி நீங்க இது மாதிரி ஃபிக்ஸ்டு டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட்ல உங்க ஆஃபர் லெட்டர்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஒரு கம்பெனில மினிமம் 1 இயர் நீங்க முடிச்சிருந்தாவே கிராஜுவேட்டி அமௌண்ட் வாங்குறதுக்கு நீங்க எலிஜிபிள் ஆயிடுவீங்க. இதை வந்துட்டு இந்த கோட் ஆன் சோஷியல் செக்யூரிட்டியில கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுவே வந்துட்டு நீங்க வந்து அந்த அதே கம்பெனில ஒரு பெர்மனன்ட் எம்ப்ளாயா வேலை செய்றீங்க, அதாவது எப்போதும் இருக்கிற மாதிரி ஆஃபர் லெட்டர் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, நீங்க கண்டினியூஸா கம்பெனில சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்றது வந்து பெர்மனன்ட் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பெர்மனன்ட் எம்ப்ளாயா வேலை செய்றீங்க இல்ல கான்ட்ராக்ட் எம்ப்ளாயா வேலை செய்றீங்க, கான்ட்ராக்டர் மூலியமா உங்களை ஒரு கம்பெனில கான்ட்ராக்ட் எம்ப்ளாயா வச்சிருக்காங்கன்னா இந்த 2 கண்டிஷன்லுமே வந்துட்டு உங்களுக்கு கிராஜுவேட்டி வாங்குறதுக்கு வந்து மினிமம் 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா தான் உங்களால கிராஜுவேட்டி வாங்க முடியும். ஸோ 1 இயருக்கு நீங்க கிராஜுவேட்டி வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா, கிராஜுவேட்டி வாங்கணும்னா நீங்க அந்த கம்பெனில ஃபிக்ஸ்டு டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் கீழே இருந்துட்டு இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு கிராஜுவேட்டி அமௌண்ட் கொடுப்பாங்க. இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு தோணுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோல நான் உங்களை பார்க்குற வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர்.